ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும், அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒரு 4லேருந்து 5 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறின உடனே நல்லா அரைச்சி பவுடராக எடுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்கா, இந்த டைமில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு குறப்பாக இருந்தாலும் ஓகே, இல்லை பவுட்ரு பாம்பில் இருந்தாலும் ஓகே. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல்லாம் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ணப்பட்ட பூண்டு, அதே மாதிரி 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு இல்லைனா சால்ட் உப்பு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வேறு எந்த விதமான மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இதையே இந்த ஆயில் ஃப்ரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் மசாலா ஃப்ளேவர் பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நீங்கள் தாராளமாக ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.